ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப் சர்க்கிள் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று ஆல்ரெடி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வெர்ப்ஸ், அதாவது வெர்ப்ஸில் வேர்ச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அந்த வேர்ச்சொற்களை வச்சு எப்படி நம்ம சின்னவங்க, நம்மளோட வயசு கம்மியானவங்களை கூப்பிடுறது, எப்படி நம்மளோட பெரியவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும், அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று வீடியோவில் உள்ள வெர்ப்ஸ் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆ அப்படின்னா வருதல் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போது இந்த இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்னில் என்ன எழுதியிருக்கேன்? ஆவோ. ஆவோ அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். இதை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆவோ, அதை ஓ போட்ட இடத்துல ஓ, அதாவது வேவும் யூஸ் பண்ணுவாங்க, ஓ. ஆவோ அப்படி சொல்லுவாங்க. ஆவோ ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆவோ அப்படின்னா வா. அதே நம்மளை விட பெரியவங்ககிட்ட நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆயியே. ஆயியே. ஆயியே அப்படின்னா வாங்க. அப்போ ஆவோ அப்படின்னா வா, ஆயியே வாங்க. செகண்ட் இதை பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜா அப்படின்னா செல்லுதல், போதல், நடத்தல் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஜாவோ. ஜாவோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். பெரியவங்ககிட்ட சொல்லும்போது ஜாயியே, செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ ஜாயியே. ஜாவோ அப்படின்னா போ, ஜாயியே அப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது. தேர்ட் ஒன் பாருங்கள், கா அப்படின்னா சாப்பிடுதல். அப்போ காவோ அப்படின்னா சாப்பிடு. சின்னவங்களை பார்த்தே சொல்லுவோம்ல, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ காவோ. பெரியவங்ககிட்ட சொல்லும்போது காயே, சாப்பிடுங்கள். காவோ, காயே. ஃபோர்த்து ஒன் பாருங்கள், போல் அப்படின்னா பேசுதல் அப்படின்னு தெரியும். அப்போ போலோ அப்படின்னா பேசு. போலோ பேசு. அப்போ போலியே பேசுங்கள். போலியே பேசுங்கள். ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள், பக் அப்படின்னா சமைத்தல். பக் அப்படின்னா சமைத்தல். அப்போது ஃபிஃப்த்து ஒன்னில் பக்காவோ. பக்காவோன்னா சமை, ஆர்டர் பண்ணுறது பக்காவோ, சமை. அப்போ பெரியவங்ககிட்ட சொல்லும்போது பக்காயே. பக்காயே சமையுங்கள். சமையுங்கள் மரியாதையாக சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள், பட் அப்படின்னா படித்தல். பட்னா படித்தல். அப்போது படி அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? படோ. படோ. அதில் சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள், படோ அப்படின்னா படி. அப்போ பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது படியே. படியே. படியே அப்படின்னா படியுங்கள். படியே அப்படின்னா படியுங்கள். செவன்த்து ஒன் பாருங்கள், லிக் அப்படின்னா எழுதுதல். அப்போ எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு லிக்கோ. அப்போ எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு லிக்கியே. லிக்கோ, லிக்கியே. எயித்து ஒன் பாருங்கள், மார். மார் அப்படின்னா அடித்தல். அப்போ அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு மாறோ. அடி, மாறோ. அப்போ அடியுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாரியே. மாரியே. மாறோ, மாரியே. நைன்த்து ஒன் பாருங்கள், சுன் அப்படின்னா கேட்டல். ஓகேவா? ஏதாவது ஒரு பாட்டு கேட்போம்ல, அதுதான். பாட்டு கேட்குறது, யாராட்டி பேசுகிறத கேட்குறது, அதுக்கு தான் சுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேளு, இதை கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ சுனோ. கேளு அப்படின்னா சுனோ. சுனோ. கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சுனியே. சுனியே. சுனோ, சுனியே. டென்த்து ஒன் பாருங்கள், பதா அப்படின்னா சொல்லு, பேசு அப்படின்னு அர்த்தம். அப்போ பேசுதல், சொல்லுதல், பேசுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? பத்தாவோ. பத்தாவோ. பேசு, பத்தாவோ. அப்போ பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பத்தாயியே. பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பத்தாயியே. 11th ஒன் பாருங்கள், பூச் அப்படின்னா கேட்டல். பூச் அப்படின்னா கேட்டல். இது வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு. அதில் சுன் அப்படின்னா கேட்டல் வந்து நம்ம பாட்டு கேட்குறது, அதாவது அது வந்து லிசன். இந்த பூச் வந்து ஆஸ்க். இங்கிலீஷில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறேன். அந்த 9th ஒன்னில் இருக்கிற சுன் வந்து கேட்டல், ஆக்சுவலாக லிசன் பண்ணுறது.
இதில் வந்து 11th ஒன் வந்து பூச். பூச் அப்படின்னா ஆஸ்க். கொஸ்டின் கேட்போம்ல, ஆஸ்க் அதான். அப்போ கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு பூச்சே. பூச்சே. அப்போ பெரியவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னா பூச்சியே. பூஜியே. பூச்சியே. 12th ஒன் பாருங்கள். சீக் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சீக் அப்படின்னா கற்றல். அப்போ கற்றுக்கோ, இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ சீக்கே. சீக்கோ. சீக்கோ. இதை கற்றுக்கோங்க அப்படின்னு மரியாதையாக சொல்கிறதுக்கு சீக்கியே. சீக்கியே. அடுத்தது 13th ஒன் பாருங்கள். சிகா. சிகா அப்படின்னா டீச் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். சிகா. அப்போ சொல்லி சிக்காவோ. சிக்காவோ. கற்றுக்குடு அப்படின்னு கேட்போம்ல. கற்றுக்குடு அப்படின்னு கேட்கும்போது சிக்காவோ. கற்றுக்குடுங்க அப்படின்னு கேட்கும்போது சிக்காயே. சிக்காவோ. சிக்காயே. 14th ஒன் பாருங்கள். குல் அப்படின்னா திறத்தல். குல் திறத்தல். அப்போ தர அப்படின்னு சொல்லுவோம்ல. டோரை தர அப்படின்னு சொல்லுவோம். அப்போது குளோ. 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 அதே தரங்க அப்படின்னு சொல்லும்போது குழியே. 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 15th ஒன் பாருங்கள். சோச் அப்படின்னா யோசிக்கிறது. அப்போ அதை யோசி அப்படின்னு சொல்லுவேன்ல, ஆர்டர் பண்ணுற மாதிரி. அப்போ சோச்சோ. சோச்சோ. அதே பெரியவங்கன்னா சோச்சியே. சோச்சியே. யோசிங்க அப்படின்னு சொல்லுவேன்ல, சோச்சியே. சோச்சோ. சோச்சியே. 16th ஒன் பாருங்கள். மூல் அப்படின்னா மறத்தல். மூல் அப்படின்னா மறத்தல். அப்போது மறந்து போ அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ மூலோ. மூலோ. அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது மூலியே. மூலோ. மூலியே. 17th ஒன்று பாருங்கள். லே. லே அப்படின்னா எடுத்தல். அப்போ எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லோ. எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லோ. அதை எடு அப்படின்போது வக்லோ. அதை எடு அப்படின்னு சொல்லுவோம்ல. லோ அப்படின்னா எடு. அப்போ எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லீஜியே. லீஜியே. லோ. லீஜியே. 18th ஒன் பாருங்கள். தே அப்படின்னா கொடுத்தல். தே. கொடுத்தல். அப்போ கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தோ. கொடுன்னு சொல்கிறதுக்கு தோ. அதே கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தீஜியே. தீஜியே. தோ. தீஜியே. 19th ஒன் பாருங்கள். பி அப்படின்னா குடித்தல். பி அப்படின்னா குடித்தல். அப்போ பிஓ. பிஓ அப்படின்னா குடி. குடிக்கு என்ன வரும்? பிஓ. குடியுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஜிஏ. குடியுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஜிஏ. அடுத்தது 20th ஒன் பாருங்கள். கர். கர் அப்படின்னா செய்தல். கர் அப்படின்னா செய்தல். அப்போ அதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கரோ. அதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கரோ. செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கீஜியே. செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கீஜியே. 21th பாருங்கள். பேச். பேச் அப்படின்னா விற்றல். அப்போது அதை வித்துரு ஆர்டர் பண்ணி சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணால் பேச்சோ. பேச்சோ. அப்போ வித்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேஜியே. பேஜியே. 22 பாருங்கள். பேஜ். பேஜ் அப்படின்னா அனுப்புதல். அப்போ அனுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேஜோ. அப்போ அனுப்புங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேஜியே. பேஜோ. பேஜியே. ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் ரீட் பண்ணுறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. ஆவோ. ஆயியே. जाओ जाइए। खाओ खाइए। बोलो बोलिए। पकाओ पकाइए। पढ़ो पढ़िए। लिखो लिखिए। मारो मारिए। सुनो सुनिए। बताओ बताइए। पूछो पूछिए। सीखो सीखिए। सिखाओ सिखाइए। कुलो कुलिए। सोचो सोचिए। मूलो मूलिए। लो लीजिए। तो दीजिए। पीओ पीजिए। पीओ पीजिए। करो कीजिए. இதை தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கரோ அப்படின்னா கர்ஜியேன்னு சொல்லிடக்கூடாது, கீஜியே. பேச்சோ பேச்சியே. பேச்சோ பேச்சியே. பேஜோ பேஜியே. இதில் லோ பாருங்கள். 17th ஒன்
மீதியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். 17th ஒன் பாருங்கள். லேன்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு எப்படி வந்திருக்குன்னா லேவோன்னு வராது, லோ. நம்ம இதில் ஆ படித்தோம், ஆவோ. ஜானா ஜாவோ படித்தோம். ஆனால் 17th ஒன்னில் நம்ம லேனா எடுத்தல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு லேவோன்னு வராது, என்ன வரும், லோ. அதே மாதிரி 18th ஒன் வந்து நம்ம வந்து தே அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதுக்கு தேவோ, கொடு அப்படின்றத தேவோன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு வந்து என்ன சொல்லணும், தோ. தோ தீஜியே. 17, 18 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 20 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர் அப்படின்னா கரோ, கீஜியே. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா வேர்ப்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னும் உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி பேசும்போது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.